GTS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஃபோட்டோஷாப் 7.0 ஹை கம்ப்ரஸ் ஃபைலாக டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 33 MB தான், வேணுங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூட பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் அடிஷ்னல் பேக்கினான டோபாஸ் பண்டல் அதோட டவுன்லோட் லிங்கும் கொடுத்துருக்கேன், அதை வேணுங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் நெட்டு கிடையாது, அதனாடி நான் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அதை USB மூலியமாக காப்பி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அதில் ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று வரும், அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கப்போ இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்குது, வேணுங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையில்லை, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் வந்தீங்க அப்படின்னா டோபாஸ் பண்டல் அதுவும் கொடுத்துருப்பேன், அதுவும் இதே மாதிரி தான், வேணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ண 2 ஃபைலையும் USB மூலியமாக லேப்டாப்பில் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண 2 ஃபைல் இருந்தால் இருக்குது, அதில் நம்ம ஃபோட்டோஷாப் ஃபைல் அந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் கிடச்சிரும், அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கும், அதை ரன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஃபைலுமே கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் 7 கிடச்சிருச்சு. இப்போ டோபாஸ் பண்டல் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்டோட நியூ ஃபோல்டர் கிடச்சிரும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இது டோபாஸ் பண்டல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நிறையா சாஃப்ட்வேர் இருக்கும், டிஎன்எஸ் டிடிஎல் அப்படின்னு நம்ம டிஎன்எஸ் ரன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொடுங்க, அக்ரி கொடுங்க. நீங்கள் லொக்கேஷன் மட்டும் மாற்றணும், அதை ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஷாப் எங்கே இன்ஸ்டால் பண்ணிங்களோ அந்த லொக்கேஷன் போய்க்குங்க. அதில் ப்ளக்கின்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய் ஓகே கொடுத்துருங்க. அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்புக்குள்ளே அந்த ப்ளக்கின் ஆட் ஆகும், இல்லாட்டி ஆட் ஆகாது. இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. ரன் பண்ணல, நான் ஃபினிஷ் கொடுத்துறேன். இப்போ மேலே கீஸ் அப்படின்னு இருக்கும்,
அதை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ண டோபாஸ் டிஎன்எஸ் அந்த கீ வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஷாப்பை ரன் பண்ணுங்கள். ஃபில்டரில் போனீங்க அப்படின்னா அது லாஸ்ட்டாக டோபாஸ் லேப்ஸ் ஆப்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், டோபாஸ் டிஎன்எஸ் நம்ம அது மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சாரி அந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்டர் கீ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம காப்பி பண்ண கீ வந்து அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சாஃப்ட்வேர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நம்ம அந்த டோபாஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேரையும் ஆட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், டோபாஸ் டிஎன்எஸ் அப்படின்னு எல்லா சாஃப்ட்வேர் இருக்கும். எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணி கீயை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் கம்ப்ரஸ் பண்ணி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.